ஏ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சாம்பார் சாதம் பிசிபெலாபாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இங்கே 1.25 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அது கூட 3/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4-5 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சன்னா கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதை. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டப்புறம் கூல் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நார்மல் எண்ணெய், அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், இது கூட 1/2 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமான ஃப்ளேவரே சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், நெய், இது 3 இருந்தாலே சாம்பார் சாதம் சூப்பராக வரும். சும்மா தாளிக்கிறதுக்காக 1 மிளகா, ஒரு தக்காளி, நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. எப்பவுமே தக்காளி வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க காய்கறி. நான் இங்கே முருங்கைக்காய், அவரைக்காய், அப்புறம் கேரட், பீன்ஸ் 4 காய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணால் யூஸ் பண்ணலாம். முருங்கைக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள். இங்கே நான் 2 ஸ்பூன் பிசிபெலாபாத் ஆட் பண்ணிக்கிறேன். எம்டி அதை நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் புளி, கூட 7 கப் தண்ணி. அதாவது நான் மொத்தம் 2 கப் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் விதமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 7 கப் தண்ணி. இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் போட்டுக்கலாம். ஜென்ரலாகவே இந்த சாம்பார் சாதம்னா அரிசி தனியாக வேக வைக்கணும், பருப்பு தனியாக வேக வைக்கணும், அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இந்த ரெசிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே ஒரே குக்கரில் முடிஞ்சிடும் எல்லா வேலையும். இப்போ இது 3-4 விசில் விடலாம். விசில் விட்டே நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 ஸ்பூன் நல்லா நெய் போட்டு சர்வ் பண்ணுங்கள். இது கூட அப்பளம் இல்லை வத்தல் வச்சு பொரிச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக என்னோடய சேனலை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.